கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு அரசு கடலூரை பேரிடர் இழப்பு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாயம், வீடு மற்றும் கல்விக் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். நிவாரணப் பொருட்கள் என்பது தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களிலிருந்து மட்டும் வராமல் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களில் லாரிகளிலும் பஸ்களிலும் ட்ரெயின்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிவாரணப் பொருட்களை கொடுப்பதிலே யாராவது குறுக்கே தடுப்பார்களேயானால் அதை வேறு இடத்திற்கு மாற்றி எடுத்துக் கொள்ளக்கூடிய சமூக விரோத செயலை செய்தார்களானால் உடனடியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும். தொடர்ந்து நடைபெறும் நிவாரணப் பணிகளுக்கு டாஸ்மாக் கடைகள் தடையாக இருக்கிறது. எனவே நிவாரணப் பணிகள் முழுமையாக முடியும் வரையில் 10 நாட்களுக்காவது முதலிலே டாஸ்மாக் கடைகளை அரசாங்கம் உடனடியாக மூட வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.